என்ன ராக்குக்கே டஃப் குடுக்குற ராக்கா? ஒரு 250 டன் ராக், அதுலயும் ஸ்லாண்டிங் பொசிஷன்ல 1200 இயர்ஸ்க்கு மேல எத்தனையோ மழை, புயல், இயற்கை மாற்றங்கள், மனுஷங்களால ஏற்பட்ட மாற்றங்கள்னு என்னென்னமோ நடந்தும் எதுலயும் அசைக்க முடியாம இருக்குன்னு சொன்னா யோசிக்கிறீங்களா? நம்ம பல பேர் சின்ன வயசுல ஸ்கூல் டூர்னு சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாங்களே இந்த இடத்துக்கு. எஸ், நம்ம ஃபேவரட் மஹாப்ஸ் தாங்க, அதாவது மகாபலிபுரம். அங்க போனா நம்ம எல்லாரும் இந்த கல்லு தள்ளியும் அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து நின்னு படுத்து எல்லாமே பண்ணி போட்டோ எடுத்திருப்போம் இல்லையா? இந்த பேலன்சிங் ராக்கோட ஃபார்மேஷன் எப்படி ஆச்சு, அது எப்படி அங்க நிக்குதுன்னு பல கதைகள் இருக்கு. லோக்கல் மக்கள் அத கிருஷ்ணரோட பட்டர் பால்னு கூப்பிடுவாங்க, ஏன்னா அது பாக்குறதுக்கு வெண்ணெய் கட்டி போல இருக்குன்னு. சிலர் இது பல்லவாவோட ஆர்கிடெக்சர் மார்வல்னு சொல்றாங்க. பட் சயின்டிஸ்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இது இயற்கையாவே இங்க இப்படி அமைஞ்சிருக்கலாம், அதுக்கப்புறமா நடந்த நேச்சுரல் எரோஷன்னால இது இப்படியே பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. பட் இப்ப வரைக்கும் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இல்ல. அண்ட் இந்த ராக் அங்க பார்க்க கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கிறதுனால பல பேர் இதை நகர்த்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்ப கூட இதை அங்கிருந்து நகர்த்துறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிருக்காங்க. பட் யாராலையும் முடியல. நேச்சர் லாஸ்க்கே எதிரா நிக்குது இந்த ராக். நீங்க யார் கூட நின்னு இந்த கல்லுக்கு முன்னாடி போட்டோ எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது ஃபேக்ட்.